பிரைஸ் டு காட், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் பார்க்க போகிறது இரண்டாம் வருகை. இது புறஜாதிக்கா அல்லது யூதர்களுக்கா? இதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதல் வருகையும் நாம் இல்லை, இரண்டாம் வருகையிலும் நாம் இல்லை. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. முதல் வருகையிலே நாம் கலந்து கொண்டோம், இரண்டாம் வருகைக்கு முன்பு எடுத்து கொள்ளப்பட்டோம். இது தெளிவாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் சற்று விளக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக விளக்க முடியும். ஒரு போர்டு மூலமாக உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கிறேன். கவனிங்கள். ஓசியா புத்தகத்தில் நீங்கள் எடுக்கும்பொழுது 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரம், அதாவது 780 வருஷம் கிறிஸ்துவுக்கும் இந்த தீர்க்கதரிசி பேசினதற்கும், அதாவது 780 வருஷம் பிறகுதான் கிறிஸ்து வருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? கவனிங்கள். 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், நம்மை காயம் கட்டுவார் என்று சொல்லுகிறார். நீங்கள் 2 நாள் என்று சொல்லப்படும் பொழுது 1000 வருஷமானது ஒரு நாள், 2000 வருஷம் 2 நாள், 3000 வருஷம் 3 நாள். 2 நாளுக்கு பிறகு என்று சொல்லப்படும் பொழுது 2000 வருஷத்துக்கு பின்பு என்ற அர்த்தம். கவனிகள். இது 1000, இது 1000. கவனிகள். அப்படி என்றால் இப்பொழுது என்ன ஆயிடுது? 780 1000 1000 அப்படி என்றால் 2780 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கணக்கு நம்மளுடைய உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தையின்படி, இப்பொழுது இருக்கிற கேலண்டர் படி பார்க்கும்போது இன்னும் நாம் அதிகமாக இருக்கிறோம் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் கவனிங்கள். 2 நாளைக்கு பின்பு 3ஆம் நாள். இதையும் சற்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக தானியேல் புஸ்தகம் 70 வாரங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். அப்படி என்றால் 69 வாரங்கள் கழிந்த பின்புதான் இயேசு வருகிறார், அதாவது கிறிஸ்து வருகிறார். இப்பொழுது 70வது வாரம் தொடக்கத்தில் இருக்கிறார். இப்பொழுது கவனிங்கள். 70ஆம் வாரத்தில் இப்பொழுது பாதி 3.5 வருஷம். நான் சொன்ன இல்லைங்களா 1000 வருஷம்ன்றது. இப்போ கவனி, ஒரு வாரத்துக்கு 7 வருஷம், இப்பொழுது 3.5, மிச்சம் 3.5 இருக்கிறது இல்லையா? இந்த 3.5 வருடம் இன்னும் அவர்களுக்கு வரவில்லை. அதற்கு மத்தியிலே நமக்கு 2000 வருடம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நாம் அவர்களுடைய அங்கே வந்து 3.5 வருஷம் முடிந்து கிறிஸ்துவை மறுதலித்ததினாலே அங்கேருந்து நாம் என்ன செய்கிறோம் என்றால், அதாவது 3.5 வருஷம் அவர்கள் வருவதற்கு முன்பாக நமக்கு 2000 வருஷம் தேவன் நம்மை அழைத்த காலம். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது நம்முடைய கணக்கை பார்ப்போம். இப்பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து நம்மை அழைத்த காலம் கிபி என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால கிபி நம்ம தான் அந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ கவனிங்க. இந்த இடத்திலிருந்து நமக்கு 2000 வருஷம் கடந்து போகுது. இன்னும் இவங்களுக்கு யூதர்களுக்கு இன்னும் வரல. இப்போ இந்த 2000 வருஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1 முத்திரை, 2 முத்திரை, 3 முத்திரை, 4 முத்திரை, 4 சபை காலங்கள். இப்போது 5வது முத்திரை, 6வது முத்திரை, இப்போ 7வது முத்திரை. இப்போ கவனிங்க. இது நமக்கு முடிந்து விட்டது. இப்பொழுது இன்னும் அவர்களுக்கு இது முடியவில்லை. ஏனென்றால் இந்த சீல் 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த செய்தியானது ரெடியான நிலையில் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுது கூட்டப்படுகிறார்களோ அதற்கு முன்பாகவே இந்த சபையினுடைய காலங்கள் முடிவு பெறும். அப்படி என்றால் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான அழைப்புதல் அனைத்துமே முடிந்து போகும். இப்பொழுது ஏற்கனவே இப்போ நாம் பார்க்கும் பொழுது யூதர்கள் ஒன்று கூட்டி சண்டை போட்டு யூதர்கள் ஒன்று கூட்டி எவ்வளோ கதைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக மிக அருகாமையிலே நாம் இருக்கிறோம். சபை உலகமானது முடிவு பெறுகிற நேரத்திலும், புறஜாதிகமே முடிந்து போகிற நேரத்திலும், யூதர்கள் திரும்பவும் வருகிற நேரத்திலும் இப்பொழுது நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். இப்பொழுது கவனிங்கள். இது முதல் வருகை. இது முதல் வருகை. 3 முதல் வருகை வருது. நல்லா கவனிங்க. இந்த 3 முதல் வருகையில்
நாம் எங்கே ஒட்டி கொண்டோம் என்பதை கவனித்தீர்களா? 3.5 வருஷம் கழிந்தது. பிறகுதான் நாம் அழைக்கப்பட்டு உள்ளே வந்தோம். அவர்கள் ரியல் பெந்தகோஸ்தே முடிந்த பின்பு எக்கால பண்டிகை 2000 வருஷம் வருது இல்லையா, அப்போ தான் நான் உள்ளே வரும். இப்போது நாம் சேர்க்கப்பட்டோம். நிச்சயமாக அது நமக்கு அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். நாம் சேர்க்கப்பட்டோம். இப்போது இந்த சபை காலங்கள் வரும்பொழுது நாம் இங்கே சேர்க்கப்பட்டோம். ஆனால் இங்கே அவர்களுக்கு இரண்டாம் வருகை வரும்பொழுது, ஏதாவது இரண்டாம் வருகை வரும்பொழுது நாம் இருக்க போவதே கிடையாது. இந்த இரண்டாம் வருகை வரும்பொழுது இங்கே நாம் சபையானது முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி என்றால் இந்த இரண்டாம் வருகை யாரை சாரும்? சற்று கவனிங்கள். இந்த இரண்டாம் வருகையில் யார் வருகிறார்கள்? சற்று உங்களுக்கு புரிகிறதா? புறஜாதி அதில் இல்லை. யூதர்கள் 1,44,000 பேர் மீட்கப்படுகிற ஜனங்கள் தான் இங்கே வருகிறார்கள். இவர்களுக்காக விடப்பட்டிருக்கிறது, புறஜாதி அல்ல, யூதர்களுக்கு மாத்திரமே அந்த இடம் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய பிரசங்கிமார்கள் பேசுகிறது நீங்கள் கவனித்தீர்களா? இரண்டாம் வருகை குறித்து தான் பேசுகிறார்கள். அது எதெல்லாம் பேசுகிறதோ அனைத்தும் ஸ்தாபன உபதேசமே. இவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, ரகசிய வருகைக்கு தெளிவாக வேதம் உவமையாக பேசப்பட்டிருக்கும் பொழுது, இவர்கள் இரண்டாம் வருகைக்கு கூட்டி சேர்க்கிறார்கள் ஜனங்களை என்றால் அவருடைய சுயநலத்துக்காக இந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று உண்மையான கிறிஸ்துனுடைய அபிஷேகம் அவர்களுக்கு இருந்தால் ஒருவேளை பெற்றுக்கொண்டால் மாறுவார்கள், இல்லை என்றால் மாறுவது கஷ்டம். என்ன சகோதரனை இப்படி செய்கிறேன்னு இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் வேதம். வேதத்தில் இல்லாத அத்தனையும் அந்தி கிறிஸ்து ஆவி. அதனால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நான் எல்லாத்துக்கும் சவால் விடுறாள் நான்.